ப்ரோ விட்ரு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. படம் நல்லா வேஸ்ட்டு. டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாம். பேம் 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 பேம்னு ஒரு ஹை டோன்லேயே இருந்துச்சு. ஐயா சாமி விட்டுருங்க, ஐயா சாமி விட்டுருங்க ப்ரோ, தலைவலி தான் ப்ரோ வந்ததுக்கு. அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லது. எங்க டாக்ஸிக் 2 போட்டுருவாங்களோ பயந்துட்டே இருந்தேன், போடல. படம் ஓகே, நல்லா இருக்கு சார். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சார். ஃபுல்லாக ஃபைட்டு தான், மாற்றி மாற்றி அடித்து வெளுத்துருக்காங்க. மற்றபடி பெருசாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு பிடிச்சது வந்து ஹீரோக்கு வாய்ஸ் கொடுத்தவர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு சார். டபுள் ஆக்ஷனுக்கு வாய்ஸ்லேயே வேரியேஷன் கொடுத்துருக்காரு, அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது, பெரிய விஷயம். மற்றபடி எல்லாம் ஆஸ் யூஷுவல் ஃபைட்டு ஓகே. பட் அவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிருக்கலாம்னு தோணுது சார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ஆக்ஷன் படம் எடுத்துட்டு அதுல வந்து பெருசா கதை சொல்றதும் முடியாது. அவங்களுடைய டேலண்ட்னு சொல்றதுக்கு இதுல ஃபுல்லாமே ஆக்ஷன் தான் இருக்கு. ஆக்ஷன் அண்ட் இங்கிலீஷ் மூவி மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. யஷ் கலக்கி இருக்காப்ல, டபுள் ஆக்ஷன் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. மியூசிக் ஓகே, ஃபேமிலியோட சின்ன குழந்தைங்களை கூட்டு வந்து பார்த்தா ரொம்ப வயலன்ஸ் அண்ட் செக்ஸ் இருக்கு. ஹாலிவுட் ரேஞ்சில் பண்ணியிருக்காங்க படம், ஆனால் ஒரு வாட்டி தான் பார்க்கலாம், சுமாராக தான் இருக்குது. நயன்தாரா நல்லா பண்ணியிருக்காங்க மூவியில். புரியல. ஓகே, எல்லாருமே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க. நயன்தாரா தான் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க, அவங்க அளவுக்கு வேறு யாரும் பண்ணல. புரியல. டைரக்ஷன் ஓகே, ஆனால் ஸ்டோரியெல்லாம் ஓல்டு தான் ப்ரோ. பயங்கரமாக செலவு பண்ணியிருக்காங்க படத்துக்கு, ஸ்டோரி ஓல்டு தான், ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இது ஏ ஃபிலிமில் அப்படிதான் இருக்கும். படம் வந்து மிக்ஸ்டு ரிவ்யூ தான் நான் கொடுப்பேன். மிக்ஸ்ட் ரிவ்யூனா பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது சார். யாஷ் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஆக்சுவலி எல்லா ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்டிங் வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் திஸ் மூவி. மெசேஜ் இஸ் அண்ட் கமர்ஷியல் மூவி, வி கான்ட் எக்ஸ்பெக்ட் மெசேஜஸ் ஃப்ரம் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ். ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு மெசேஜ் இருக்குது, பக்கா கமர்ஷியல் மூவின்னு. ஸோ மெசேஜஸ் ஒன்றுமே இல்லை. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு, ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. தீஸ் ஆர் சம் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ். எங்கள் 18+ படங்க ஃபேமிலியோட பார்க்க முடியாது இதை. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 18 ஒரு 18 வயசு, ஒரு ஸ்கூல் முடித்து 18 வயசு ஆகிற பையனே பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, அது ஃபர்ஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் கவர்ச்சி குறைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் கதையை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கலாம், அவ்வளோதான் என்னோட இது. நல்லா இல்லை, சிம்பிள். டப்பிங் பண்ணியிருக்காங்க, டப்பிங் படம் தான். எனக்கு லிரிக்ஸ் வந்து இந்த மியூசிக் செத்தான மாதிரி தெரில. பிஜிஎம் வந்து ரொம்ப ஓவர்லி கெத்தாக இருந்துச்சு, கொஞ்சம் நிறைய எப்படி சொல்லிட்டு பேம் 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 பேம்னு ஒரு ஹை டோன்லேயே இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 600 கோடி ரூபா பட்ஜெட்டு, மியூசிக்கு எவ்வளோ நாள் செலவு பண்ணியிருக்கலாம். 4 அது ஹீரோயின்னு சொல்ல முடியாது, 4 கேரக்டர்னு சொல்லலாம். ஹீரோயின்னு சொல்லணும்னா நம்ம நயன்தாரா மேம் ஹீரோயினாக இருக்கக்கூடாது, அவங்க ஒன் ஆஃப் தி மெயின் கேரக்டர்ஸ். அதாச்சும் யாஷோட லெவலுக்கு தான் அவங்க ரோலும் இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃபில். ஸோ நயன்தாராவோட பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மூவிலே நான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான். இது கேரா அட்வானி உண்மையாக நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க படம் நான் பார்த்துருக்கேன் ஹிந்தியில், ஆனால் இவங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஹீரோயின்ஸ் வைஸ் நயன்தாரா வந்து டாப் பர்ஃபார்மரு, ஹீரோ யாஷ் மட்டும்தான். யாஷ் நல்லா பண்ணியிருக்காரு நடிப்பு. ஆனால் என்னென்னா யாஷ் வந்து அவரும் ஏதோ ரைட்டிங்கில் இன்வால்வ் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஆக்ஷன் வந்து ஓவர்லோடடாக இருக்குது. சரி, ஃபைட் சீன் நல்லா இருக்கனால பார்த்துட்டோம், பட் நெக்ஸ்ட் டைம் ஒரு ஃபைட் சீனுக்கு வந்து ஒரு எமோஷனல் டெப்த் இருந்தால் தான் பார்க்க நல்லா இருக்கும்ல, சும்மா ஃபைட் சீன் போட்டேன். தேங்க்யூ சார். ஐயா சாமி விட்டுருங்க, ஐயா சாமி விட்டுருங்க ப்ரோ, தலைவலி தான் ப்ரோ வந்ததுக்கு. ப்ரோ ஒன்றும் சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவலிக்குன்னு இங்கே வந்தால் தலைவலி தான். யாஷ் ஐடியா நல்லா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக போச்சு, செகண்ட் ஹாஃப் பார்த்தா ரொம்ப இது. நயன்தாரா அக்கா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினி நிறைய பேர் அவங்க நல்லா தான் ப்ரோ நடிச்சிருந்தாங்க. ஓகே தான், ஏன்னா கடைசியில் தான் சொதப்பிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கே புரியல. மியூசிக் பிஜிஎம் ஏதோ ஒரே ஒரு பாட்டு இருந்தது, ஓகே தான்.
வேண்டாம் ப்ரோ ப்ரோ காட்டு ப்ரோ ப்ளீஸ். நான் மணிரத்னம் கமலுக்குலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் தக் லைஃப்லாம் எவ்வளவோ பரவாயில்ல இந்த படத்துக்கு. நாங்களாம் அப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டோம், தக் லைஃப் மிஸ் பண்ணிட்டோம், கொண்டாட மறந்துட்டோம். இப்போ நாங்கள் திருப்பி ரீலீஸ் பண்ணி கொண்டாட போகிறோம் தக் லைஃபை. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ சத்தியமாக முடியல ப்ரோ. லாஸ்ட் தான் கடியை ஒரு பப்ஜி மாதிரி குதிச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கானுங்க ஒரு படத்துல. ஒரு சூப்பர் ஹீரோ படம் மாதிரி எடுத்துட்டு இருக்கானுங்க. இது வந்து என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஆக்டிங்லாம் குறை சொல்ல முடியாது ப்ரோ. அவங்க என்ன ரோல் கொடுக்குறாங்களோ அதை பண்ணிட்டு போகிறாங்க. பட் ஆனால் யஷ்ஷா இருக்கட்டும் எல்லாமே நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் வந்து எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணவே இல்லை இந்த படத்தில். சும்மா ப்ரோ விட்ரு ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ. ப்ரோ அது வந்து நான் லீடராக சொல்கிறானுங்க. பட் ஆனால் அது ஒர்க்கே ஆகலை எங்கேயுமே. ஏன் ப்ரோ இல்லை ப்ரோ லீடா அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப நல்லது. எங்கே டாக்ஸிக் 2 போட்டுருவாங்களோ பயந்துட்டே இருந்தேன். போடல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஓகே அப்படி சொல்லிட்டு தேங்க்ஸ் ப்ரோ. படத்தை என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ஒரு ஆள் தான். அதான் ரொம்ப மோசம் ப்ரோ. நல்லா இல்லை ப்ரோ, கதை சுத்தமாக இல்லை, ஸ்டோரியே இல்லை. படம் யாஸ் ஆக்டிங் ஓகே, பட் படம் கதை வைஸ் ஒன்றுமே இல்லை. படம் டோட்டலாக வேஸ்ட்டு, ஒன்றுமே இல்லை. செகண்ட் ஹாஃபும் அதுவும் சுத்தமாக வேஸ்ட்டு. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன ப்ரோ பிட்டு படம் மாதிரி இருக்குது ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பார்த்தா அவனே பைத்தியக்கார மாதிரி பண்ணுறான். இதெல்லாம் படம் ரொம்ப டாக்ஸியாக எடுத்து நம்ம டேரக்டர் யாரும் சும்மா ஃபேமிலியோட வந்து பாருங்க ப்ரோ. ஃபேமிலியோட பாருங்க படம் ப்ரோ. நீ வேற டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு டார்ச்சர்னு பேர் வச்சிருக்கலாம். 3 மணி நேரம் 15 நிமிஷம் நம்மளை கொலையாக கொள்றாங்க. உண்மையாலுமே படத்தில் கதை இல்லை ப்ரோ, திரைக்கதை இல்லை. படத்தில் வந்து சரியான லேகு. யஷோட தனிப்பட்ட பர்ஃபார்மன்ஸும் விஷுவலும் தவிர்த்து படத்தில் எதுவுமே கிடையாது. நயன்தாராவை எதுக்கு எடுத்தாங்க, ருக்மணி எதுக்கு எடுத்தாங்க, நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய க்ரூ இருக்குது. ஒரு க்ரூவுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கும் போதாச்சும் படம் அந்த அளவுக்காச்சும் இருக்கணும், கொஞ்சமாச்சும் இருக்கணும். 3 மணி நேரம் 15 நிமிஷம் ஒருத்தனை உட்கார வைக்கணும்னா கதை திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதுவுமே இல்லாமல் ஒரு படத்தை எப்படி ப்ரோ பார்ப்பான் ஒருத்தன்? சான்ஸே இல்லை ப்ரோ. நீங்கள் நான் வந்து எந்த படத்துக்குமே நெகட்டிவ் ரிவ்யூ சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு டைரக்டரோட வழி என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த படத்தை எப்படி உருவாக்குறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஆனால் படத்தில் கொஞ்சம் கூட ஒரு பாசிட்டிவ் சொல்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 3 மணி நேரம் எதுக்கு எடுத்தாங்கன்னே தெரிலங்கிறேன். 3 மணி நேரம் 15 நிமிஷம் படம் வேஸ்ட்டு, சுத்தமாக வேஸ்ட்டு. படத்தில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல லேக் இருந்தால் படம் பரவாயில்ல. லேகையே படமாக எடுத்து வச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? நீ தனித்தனி கிளிம்ஸாக எடுத்து சேர்த்து பார்த்தீங்கன்னா படம் வந்து எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு படம். ஒரு எடிட்டிங் சரியில்லை, விஷுவல் மட்டும் நல்லா இருக்கு. தனியாவே பார்க்க முடியலங்கிறேன். குடும்பத்தோட எப்படி போய் பார்ப்பாங்க? ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்கன்னா குடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்ட்ட போறாங்க, சுடுறாங்க, குடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்ட்ட போறாங்க, சுடுறாங்க, குடிக்கிறாங்க, பொண்ணுங்கள்ட்ட போறாங்க, சுடுறாங்க. இந்த ட்ரையாங்கல்ல தான் படம் சுத்திக்கிட்டே இருக்கு கடைசி வரைக்கும். நான் சொல்றது கடைசி சீன் வரைக்கும். பார்ட் 2வா? பார்ட் 1 இங்க பார்ட்டா பிச்சுட்டு கிடக்குறாங்க. அவன் பார்ட் 2 அதெல்லாம் வாய்ப்பே இல்லை தலைவா, சான்ஸே இல்லை. இல்லைங்கிறேன் நான் தான். அதுதான் நான் சொல்றேன். லேடி டைரக்டர் வந்து கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்ல. வெறும் ஹீரோயிசத்தை மட்டுமே நம்பி நீங்க படத்தை எப்படி எடுப்பீங்க? ஒரு KGF 1, KGF 2 ஏன் ஜெயிச்சிச்சு? அதுல அம்மா சென்டிமெண்ட் இருந்துச்சு, பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்டோரி இருந்துச்சு. அந்த ஸ்டோரிக்கு பின்னாடி வர பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மள மனசை போய் ஈர்த்துச்சு. எல்லாருமே அதுல கனெக்ட் ஆனாங்க, படம் ஜெயிச்சிச்சு. எந்த சீனுமே கனெக்ட் ஆகல தலைவா. எப்படி படம் ஜெயிக்கும் நீங்க சொல்லுங்க பாக்குறேன். யஷ்ஷை ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல காட்டுறதுல இருந்து எண்டு வரைக்குமே எஸ்ஏ சில இடத்துல நமக்கு இரிட்டேட் பண்றாரு. 2 யஷ் வேற இதுல வராரு. இதெல்லாம் பெரிய கொடுமை. கதையை ரிவீல் பண்ணக்கூடாது. கதையை ரிவீல் பண்ணுறது கதையில் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஏன் நெகட்டிவாக சொல்கிறேங்கிறதுக்கு ரீசன் சொல்கிறேன். சும்மா சொல்லணுங்கிறதுக்காகலாம் சொல்லலை. நிறைய பேர் சொல்லுவாங்க பெய்டு, அதனால் அப்படி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். எந்த படத்துக்கும் நான் ஓப்பனாக ரிவ்யூ கொடுக்குறேன். இந்த படம் உண்மையாகவே நல்லா இல்லை. நான் சொல்கிறேன், டாக்ஸிக்னு பேர் வச்சதுக்கு டார்ச்சர்னு நீங்கள் பேர் வச்சிருக்கலாம். அவ்வளோ மோசமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.